Elite code number 26 remove duplicates from sorted array. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க நம்ஸு. அதில் அது ஒரு சார்ட்டட் அரே. அதில் டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற நான் டூப்ளிகேட்ஸை அரேயோட ஃபஸ்ட்டில் வச்சிடணும். மிச்சம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா, நான் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்னா, த டூப்ளிகேட்ஸ் இன் பிளேஸ்னால் இந்த பிளேஸ்லேயே நம்ம delete பண்ணணும். கன்சிடர் த நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நம்ஸ் டு பி கே. கே நம்பர் ஆஃப் யூனிக் எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான் கொஷின். இதைத்தான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 1 1 2 இல்லையா? இதில் நான் பின்னு ஒரு பாயிண்டர் இருக்கிறேன், ஐன்னு ஒரு பாயிண்டர் இருக்கேன். ஐ இந்த அரேயை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஐ, ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் புதுசாக எனக்கு ஒரு அரே இருக்கும் இல்லையா? ஸோ 3 எலிமெண்ட் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பி நான் இங்கே வைக்கிறேன். ஏன் நான் இண்டெக்ஸ் 0ல் வைக்க போகிறதில்ல, இண்டெக்ஸ் 1ல் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரேயோட ஃபஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட் எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கும் இல்லையா? செகண்டில் இருந்தால் நம்மளால் அது டூப்ளிகேட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பி பாயிண்டரையும் ஐ பாயிண்டரையும் நான் செகண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? பி எதுக்குன்னா, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும். இப்போ நான் ட்ராவல்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன்னான்னு செக் பண்ணணும். அதாவது நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஒன் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு இது யூனிக் எலிமெண்ட்னு தெரிஞ்சிடும், நம்ம அரேயில் வச்சுட்டோம். அடுத்ததாக வரும்போது சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் எலிமெண்ட், அதை நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஐயை மறுபடியும் மூவ் பண்ணி இப்போ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அதனால் இப்போ நான் பி இருக்கிற இடத்துல நான் 2 போட்டுட்டு இப்போ பி இங்கே வந்துடும், அடுத்த ஐ வெளியே வந்துடும். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அதாவது 0 0 1 1 1 2 2 3 3 4. ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் நான் ஆஸ் ஐ செட் பியை நான் இங்கே வைக்கிறேன் அண்ட் ஐ பாயிண்டரை நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக இந்த அரே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 எப்போவுமே இங்கே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணணுன்னா, ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன்னான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தால் நான் ப்ளேஸ் பண்ணிட்டு பி ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0, அதனால் நான் ஐயை மட்டும் மூவ் பண்ணுறேன். அடுத்து 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதனால் பி இருக்கிற இடத்துல நான் 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு பியை நான் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஐ மறுபடியும் மூவ் ஆகும், இங்கே வரும். ஐ இங்கே வந்ததுக்கப்புறம் ஈக்குவல் டு 1. ஸோ இதுவும் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1. ஸோ இப்போ 2க்கு வரும். 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இல்லையா? ஸோ அதனால் பி இருக்கிற இடத்துல நான் 2வை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் பியை மூவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஐ இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் இது நாட் ஈக்குவல் டு 2, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ அதனால் பி இருக்கிற இடத்துல நான் 3யை ப்ளேஸ் பண்ணுறேன். அகைன் பி மூவ் பண்ணுறேன். அகைன் ஐ இங்கே வரும், ஐ இங்கே வரும். ஸோ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, தட் இஸ் நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. ஸோ பி இருக்கிற இடத்துல நான் 4வை ப்ளேஸ் பண்ணிடுறேன். மிச்சம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்னா 2 2 3 3 4 இல்லையா? இது அப்படியே தான் இருக்கும். இந்த ஐ வெளியே போய் பிரேக் ஆகிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே இருக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் எப்படி வேணா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதனால் அது அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான் கொஷின். அப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் நான் டூப்ளிகேட், அதாவது யூனிக் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். யூனிக் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ? 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், பியை பாயிண்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் சப்போஸ் நாட் ஈக்குவல் யூனிக்காக இருந்தால் நான் பிஏ ப்ளேஸ் பண்ணிட்டு பி ப்ளஸ் பண்ணுவேன் இல்லையா? ஸோ ஃபைனலாக பி 5வது இண்டெக்ஸில் நிற்கிது. ஸோ 5 எலிமெண்ட் இருக்குது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 5. நான் 5 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஆன்சர். இதை தான் கோடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு பியை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். பி பாயிண்டர் இங்கே இருக்குது. அடுத்து என் நம்ஸோட சைஸு. இப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐயை ஃபார் லூப்பை. சப்போஸ் நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன்னா, அப்போது அந்த நம்ஸ் ஆஃப் பியில் நம்ஸ் ஆஃப் ஐயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பி ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ பி ப்ளஸ் பண்ணால் அடுத்த ப்ளேஸுக்கு வந்துட்டு அகெயின் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கடைசியாக நான் ரிட்டன் பி கொடுத்துட்றேன். அவ்வளோதான் கொஸ்டின்.